எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்பெஷலி ஃபார் டீனேஜர்ஸ் நம்ம மார்க்கெட்ல இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிட்ஸ் விற்குது, எக்ஸ்ஃபோலியேட்ஸ் விற்குது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஸ்க்ரப், கெமிக்கல் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது மார்க்கெட்ல நிறைய கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. பட் இந்த ரெண்டு க்ரீம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல வித்தின் 30 to 60 டேஸ்க்குள்ள உங்க ஸ்கின்ல ஒரு நல்ல மேஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ இத்தனை மார்க்கெட்ல இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி டீனேஜ் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட செல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கும். மைட் பி இந்த டைம்ல உங்களுக்கு ஹார்மோனல் ஆக்னிஸ் வர ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா இந்த ப்ரீ ஆக்னி அப்படிங்கிற நம்ம ஸ்கின்ல இருக்க ஒரு பாக்டீரியாவால வர ஒரு ஆக்னி வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் தான் காமனா டீனேஜர்ஸ்க்கு வர ஒரு இஷ்யூஸ். பட் இது எதுவா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் ஹோம் ரெமடிஸ் பண்றோமோ இல்ல மார்க்கெட்ல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி போடுறோமோ அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன அந்த 2 மிராக்கிள் க்ரீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மாய்ஸ்சரைசர், இன்னொன்று சன்ஸ்கிரீன். இது 2 மட்டுமே உங்க ஸ்கின்ல கண்டிப்பா ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். இது உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத பொருளா நீங்க சூஸ் பண்ணணும். ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹியூமிக்டன்ட் இருக்கணும், இமோலியன்ட் இருக்கணும், நரிஷிங் இன்கிரீடியன்ட்ஸ் ஏதாவது இருக்கணும். ஸோ இந்த 3 இருக்க மாதிரி நீங்க ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சன்ஸ்கிரீன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து SPF மினிமம் 30 இருக்கணும், மேக்ஸிமம் 50 இருந்தா போதும். அதே மாதிரி PA ரேட்டிங் 3+ இல்லைனா 4+ கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. தென் இதுலயும் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லாததா பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு பிசிக்கல் சன்ஸ்கிரீன் தான் போயாகணும். அதாவது ஜிங்க் ஆக்சைடு இல்லைனா டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்ல ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ள அது இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் மேஜர் அமௌண்ட்டா அதில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டஸ்கி டோன்ல இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கல் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ நான் வந்து இங்க சில சன்ஸ்கிரீன்ஸையும் அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் ஷேர் பண்றேன். நீங்க வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நீங்க இந்த 2 இன்க்ரீடியன்ட் நீங்க நல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னாவே உங்க ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து டார்க்னிங்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ எம் நாட் சேயிங் தட் நீங்க வந்து வெள்ளையாவீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சன் டேமேஜ்னால வந்தது, அதே மாதிரி பிசிக்கல் அபியூஸ்னால வந்த அந்த அதாவது நீங்க போட்டு தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வர ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதே மாதிரி ஆக்னி ஸ்கார்ஸ்னால வர ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் தான் சொல்றேனே தவிர கண்டிப்பா வெள்ளையாலாம் ஆக்காது. பட் உங்க ஸ்கின்னை க்ளோயிங்கா ஹெல்த்தியா வச்சுக்கும். இன் ஃபர்தர் உங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஆகாம ஸ்கின்ல இருந்து உங்க ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்கின் சர்ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது எது பண்ணாலுமே வந்து கண்டிப்பா உங்க இன்னர் பாடி ஹைட்ரேஷனா இருக்கணும். ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அது உங்களோட ஃபீஸபிள் கன்வீனியன்ட்டை பொறுத்து எப்போ முடியுமோ அப்போ வந்து நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் டீனேஜர்ஸ்க்கான ஸ்பெஷல் 2 இன்க்ரீடியன்ட்ஸ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். உங்களோட கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸை பொறுத்து. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மைல்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து கண்கூட பார்க்க முடியும். I hope you like this video. Thank you for watching. See you in the next video.